ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்த்து ஆரி கிரியேஷன். நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக ஆரி கோர்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். அதுவும் வந்து ப்ரொஃபஷனல் ஆரி ஆன்லைன் கோர்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கான கிளாஸஸோட வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறது. இது வந்து கிளாஸ் 10ஓட வீடியோ. ஏற்கனவே நம்ம வந்து டபுள் செயின் ஸ்டிச், அதே மாதிரி இன்னர் செயின் ஸ்டிச் அண்ட் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ஜிக்ஜாக் ஸ்டிச். அதுலேயே வந்து 2 டைப் இருக்குது. நம்ம வந்து 2 டைப்பும் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இதில் ஒரு டைப் மட்டும் நான் நிறைய ப்ளவுஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். வாங்க அது என்ன டைப்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு 2 போட்டுக்கோங்க. 2 போட்டுட்டு நான் இப்போ எப்படி வந்து டாட் வைக்கிறனோ இதே மாதிரி நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி நம்ம வந்து ஒரு டாட் வைக்கணும். இது மாதிரி நீங்கள் டாட் வச்சு போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஐடென்டிஃபை ஆகும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் டாட் வைக்க சொல்கிறேன். பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து டாட் வச்சுட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சின்ன லைன் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட் வந்து நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நாட் எப்போவுமே போடுற மாதிரி போட்டுட்டு நம்ம எப்போவுமே வந்து 3rd ஃபிங்கரில் வந்து லாக் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி லாக் பண்ணிட்டு ஃப்ரேமுக்கு கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். ஃப்ரேமுக்கு கீழே வந்து அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நீடில் இருக்குது பார்த்திங்களா, நீடிலோட ஹெட் பார்ட்டு நான் எப்படி வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து உள்ளே வந்து லாக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இதை எடுக்கும் போது கரெக்டாக அந்த லாக் வந்து நம்ம ஏற்கனவே லாக் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த லாக் வந்து அந்த துணியில் வந்து டச் ஆகிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த லைனில் வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். இப்போ நான் எப்படி எடுக்கணும்னா இதே மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் உங்களுக்கு வெளியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நம்மளுக்கு லாக் ஆகிருக்கும். இப்போ திருப்பி வந்து அதே இடத்துல வந்து நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி சின்னதாக குட்டியோண்டு லாக் ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச் வந்து எதுக்காக போடுறோன்னா, நம்ம போட்ட செயின் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடணும். டைப் 1 வந்து இப்படி தான் போடுவோம். ஏன்னா வந்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். குட்டி செயின் ஸ்டிச்சை தான் நம்ம வந்து லாக் ஸ்டிச் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மீன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி கீழே இருக்க டாட்க்கு வந்து நம்ம வந்து நாட் போடுறோம். இதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இது வந்து லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். பெருசாக போடக்கூடாது, அது தெரியவே கூடாது நீங்கள் அந்த ஸ்டிச் போடுறது. ஜஸ்ட் ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கும், அது மாதிரி தான் நீங்கள் போடணும். போட போட ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து நூல் சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். த்ரெட்டை வந்து நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது அந்த டாட் வச்சுருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த டாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இழுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சிக்கு வந்து அடிக்கடி ஆகாது. நிறைய பேர் வந்து இது மாதிரி பண்ணும்போது வந்து சில்க் த்ரெட் வந்து கட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருமே இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட் உங்களுக்கு அடிக்கடி வந்து கட் ஆகாது. இப்போ பாருங்கள், நான் எப்படி வந்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு வரேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் போடணும். இது மாதிரி போடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த பெரிய செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. ஸ்டபனாக ஒரு இடத்துல அப்படியே நின்ன மாதிரி அப்படியே நிற்கும். பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. அந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்து கரெக்டாக அதே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது. இதே இன்னொரு டைப் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைப் நீங்கள் போடும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நம்ம எப்போவுமே என்னாட் போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஜஸ்ட் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே வந்து த்ரெட்டை வந்து சுற்றிடுங்க. சுற்றிட்டு பக்கத்துலேயே வந்து சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம் பார்த்திங்களா, அந்த செயின் ஸ்டிச் மாதிரி லாக் ஸ்டிச் போடுங்க. அவ்வளோதான். நிறைய பேர் வந்து ஆரினா ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினச்சிட்ருப்பீங்க. ஆரி வந்து கஷ்டமே கிடையாது. நீங்கள் பிடிச்சி அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் என்னென்ன கற்றுக்குறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன டிசைன் பார்த்தாலும் இதை வந்து இதனால் போட முடியுமா, இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே க்ரியேட்டிவிட்டி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்டிச்சை வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஜஸ்ட் வந்து ஒரு சின்னதாக நம்ம வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த லைனுக்கு அடுத்து நம்ம வந்து எங்கே வந்து டாட் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். பெரிய செயின் ஸ்டிச், ஒரு குட்டியோண்டு ஒரு லாக் ஸ்டிச். அதே மாதிரி பெரிய செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் நோட்டில் வந்து ட்ரா பண்ணி வச்சாலும், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் செய்கிறதுக்கு ரெடி பண்ணியிருப்பீங்க பார்த்திங்களா, ப்ராக்டிஸ்க்கு. இதில் வந்து ஜஸ்ட் இது மாதிரி நான் நோட் பண்ணுற மாதிரி நோட் பண்ணி வைங்க. அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச்சில் செகண்ட் டைப் பார்க்கலாம். இந்த டைப் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து ப்ளவுஸ்க்கு டிசைனுக்குலாம் இந்த டைப் யூஸ் பண்ணுவோம். பைப்பிங் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த டைப் யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த டைப் வந்து நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கற்றுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான் 2 ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு எப்போவுமே நம்ம மார்க்கிங் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்க்கு நீங்கள் மார்க்கிங் பண்ணணும். அது மாதிரி மார்க்கிங் பண்ணி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டாட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது. இது மாதிரி வந்து நடுவில் வர மாதிரி நீங்கள் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்.
இப்போ பாருங்கள் பிங்க் கலர் த்ரெட் எடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து கீழே ஃப்ரேமுக்கு கீழே த்ரெட் எடுத்துகிட்டு போயிடலாம். நீடில் வந்து மேலே வந்து இன்சர்ட் பண்ணலாம். நீடிலோட ஹெட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து த்ரெட்டை வெளியே எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் செய்யணும். ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஒரு டைம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அப்சர்வ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நீடிலை திருப்பி இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். இப்போ த்ரெட்டை வெளியே எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை அப்படியே வந்து மேலே இருக்க இன்னொரு டாட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த டாட்டுக்கு வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி இது மாதிரி வெளியே எடுக்கணும். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபஸ்ட்டு வந்து நம்ம த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டோன்னா அதில் லாக் ஸ்டிச் போடுவோம். ஆனால் டைப் 2ல் லாக் ஸ்டிச் போடாமல் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லாக் ஸ்டிச் போடாமல் தான் கண்டினியூ பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து லாக் ஸ்டிச் போடாமல் கண்டினியூ பண்ணணும். எதுக்காகனா இது வந்து பைப்பிங்க்கு யூஸ் பண்ணுவோம் நிறையா. அதே மாதிரி ஒரு சில ஸ்டிச்சஸ்க்கும் இந்த ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு டைம் அதை ஜஸ்ட் ஒரு நெஸ்ட் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒயிட் டைப் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு டைம் உங்களுக்கு வந்து நீடில் வந்து நான் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ த்ரெட்டை இழுத்துட்டோம். த்ரெட்டை நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிட்டு அந்த டாட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சு இது மாதிரி நீடில் வந்து வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டைப் தான். ஆனால் கொஞ்சம் வந்து சில்க் த்ரெட்டுன்றதுனால கொஞ்சம் நம்ம டிஃபிகல்ட்டி வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்தா ஹேண்டில் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த டைப் வந்து போட்டுடலாம் நம்ம. அவ்வளோதான். இதே மாதிரி வந்து ஜஸ்ட் வந்து அந்த த்ரெட்டை இழுத்துட்டு நீடில் வந்து அந்த டாட் வச்சுருக்கிறதுல இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து டாட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஆனால் வந்து பைப்பிங் த்ரெட்லலாம் நம்ம டாட் வைக்க முடியாது. அதில் நீங்களாக தான் போடுவீங்க. அதனால் இந்த த்ரெட் ஒர்க்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு டிசைன் ஒன்று நீங்களாக ஃபார்ம் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு பெரிய பிக்சராக ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அப்போவே வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட் கட் ஆகிறது, அதே மாதிரி சில்க் த்ரெட் பிரிஞ்சு வருது, அதெல்லாம் வந்துச்சுனாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது ஈஸியாகிடும். நான் உங்களுக்கு ஒரு இடத்துல கூட அதை வந்து கட் பண்ணி எடுக்கல. ஏன்னா வந்து இதில் என்னென்ன டிஃபிகல்ட்டி வருன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணும்போது ஒரு த்ரெட் நம்மளுக்கு மாட்டுது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் திருப்பி நான் வந்து நீடில் எடுத்து பண்ணும்போது ஃபுல்லாக நம்மளுக்கு பிரிஞ்சுட்டு வரும். இது மாதிரி டிஃபிகல்ட்டிலாம் வரும். ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாகிடும். ஒரு வாட்டி இல்லை ஒரு 2 வாட்டி இதை நல்ல வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் இது. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒர்க் பண்ண பிறகு அதோட டிசைனே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் என் நாட் போட போகிறோம். என் நாட் நம்ம எப்போவுமே போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் நீடில் வந்து ஜஸ்ட் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி சின்ன ஸ்டெயின் ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போடுவோம் பார்த்திங்களா, சின்ன ஸ்டெயின் ஸ்டிச் போட்டு அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் என் நாட் போட்டு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் சில்க் த்ரெட்டில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் வந்து த்ரெட்டை வந்து நீங்கள் ஃப்ரேமுக்கு கீழே எடுக்கும்போது த்ரெட் அப்படியே நம்மளுக்கு பிஞ்சிட்டு வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து நாட்டை வந்து நல்லா வந்து ஒரு 2-3 நாட்டாவது அந்த இடத்துல போட்டு அது கீழே என்ன பண்ணணும், லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா த்ரெட் வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வர்றது ஃப்ரேமுக்கு கீழே இருக்க த்ரெட்டு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்போ இருந்தாலும் வந்து நம்மளுக்கு த்ரெட் வந்து பிரிஞ்சு போகும். அது மாதிரி பிரிஞ்சு போகிற டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 வாட்டி நீடில் வந்து நான் இப்போ பண்ணேன் பார்த்தீங்களா, ஒரு புஷ்அப் மாதிரி பண்ணேன் பார்த்தீங்களா, ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டு வெளியே எடுக்கிறது, நூல் அப்படியே பெருசாக வந்து இழுக்கிற மாதிரி, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து பிரிஞ்சு போகாது. எண்ணாட் போடும்போது அந்த த்ரெட் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீடில் வந்து பேக் சைடாக இன்சர்ட் பண்ணி கீழே அந்த நூலை இழுத்து விட்டிங்கன்னா எண்ணாட் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததில் என்ன பண்ணியிருப்போம், பெரிய செயின் ஸ்டிச் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். செகண்ட் பார்த்ததில் பெரிய செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட்டுருமே தவிர இதில் லாக் ஸ்டிச் போட மாட்டோம். ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். நீங்கள் ஜிக்ஜாக் ஸ்டிச்சுன்னு ஒரு நோட்டில் எழுதி வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் செகண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மூலமாக வந்து நோட் பண்ணி வைங்க. அப்போ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து சில்க் த்ரெட்டில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து டபுள் பெல் கிடைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. கேஐபின்னு ஒரு பிராண்ட் வந்து வந்திருக்கு. இப்போ அது நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு டபுள் பெல் கிடைக்கல அப்படின்ற போது நீ கேஐபி பிராண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த த்ரெட் இருக்குது, அதை வச்சு தான் இப்போ நான் ஒர்க் பண்ணேன். அதை கூட உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி த்ரெட் அதிலே வந்து ஷேட் நம்பரோடு இருக்கும். எந்த ஷேட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த த்ரெட்டோட ஷேடு உங்களுக்கு கிடைக்கல டபுள் பெல்ல அப்படின்ற போது கேபியில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்லேயே 2 டைப் பார்த்துருக்கோம். இது வந்து 3rd டைப். இது எப்படின்னா வந்து டபுள் செயின் வித் ஜிக்ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் டபுள் செயின் ஸ்டிச் வந்து
சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச் இப்போ போட்டோம் பார்த்தீங்களா, அதில் செகண்ட் டைப் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த க்ரீன் கலர் லைன் வந்து நம்ம வந்து டபுள் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் மேலேயும் கீழே ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ ஜஸ்ட் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கிறோம். இதில் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணலை, நோட் பண்ணலை. நம்மளாம் வந்து மைண்ட் கால்குலேஷனில் தான் போடணும். இதில் நீங்கள் நோட் பண்ண முடியாது. நோட் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் சின்ன சின்னதாக வரும் இந்த ஸ்டிச்சஸ் மட்டும். கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். ஸ்டிச் போடும்போது பக்கத்தில் போடக்கூடாது. எப்படி நான் வந்து பாருங்கள், இதிலே வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி வரும் பாருங்கள் அந்த லைனை. அது மாதிரி தான் நீங்கள் போடணும். பக்கத்தில் போட்டிங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஃபினிஷிங் சூப்பராக இருக்காது. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபினிஷிங் நல்லா இருக்கணுன்ற போது கொஞ்சம் இது மாதிரி ட்ரையாங்கிள் லைனுக்கு வர மாதிரி நீங்கள் அதை வந்து ஃபார்ம் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிளாஸில் இன்றைக்கி பார்த்துக்கிட்டது வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சில் டைப் 1, டைப் 2 அண்ட் டைப் 3 பார்த்துருக்கோம். டைப் 3 வந்து ஏற்கனவே டபுள் செயின் ஸ்டிச் வித் ஜிக்ஜாக் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இதில் உங்களோட கமெண்ட் போடுங்க. கிளாஸ் ஃபினிஷ்டு மேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போடுங்க. போட்டால் தான் எனக்கு நீங்கள் இந்த கிளாஸ் பார்த்துருக்கீங்கன்றது தெரியும். அந்த போட்ட அந்த கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கமெண்டை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் குரூப்பில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ உங்களோட நேம் போடுங்க. நாங்கள் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. இதில் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்கலன்னு யோசிக்காதீங்க. இந்த 3 ஸ்டிச்சஸ்க்கும் தனித்தனியாக ஒரு பிக்சர் நீங்கள் எடுத்து அதை நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு நீங்கள் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தனித்தனியாக ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.